வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. பிரியமானவர்களே, யோனாவின் புத்தகத்தில் வாசிப்போம் என்று சொன்னால், நினிவேவின் ஜனங்கள் மிகவும் பாவம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிற ஜனங்களாக இருந்தார்கள். அந்த ஜனங்கள் யோனா அழிந்து போக வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் தேவனோ அவர்கள் மீது மிகுந்த அன்பு வைத்ததினால அவர்களை ரட்சிக்க வேண்டும், அவர்களை என் பக்கம் திருப்ப வேண்டும் என்கிற வாஞ்சை தேவனுக்கு இருந்ததினால் தான் யோனாவை கொண்டு அந்த நினிவே பட்டணத்தை தேவன் ரட்சித்தார். இன்றைக்கு நம்ம கூட ஆண்டரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கலாம். அநேக அக்கிரமங்கள், பாவங்கள் நம்ம மிகுதியாய் செய்து கொண்டிருக்கலாம். அநேக சொல்லலாம், இனிமேல் இவங்க ரட்சிக்கப்பட முடியாது, இவங்க திரும்ப ஆண்டவர் இடத்துல வர முடியாது, அப்படிப்பட்ட காரியங்கள் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் பாருங்க, ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் நம் மீது மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார். நாம் மனம் திரும்பி தேவனிடத்தில் கிட்டி சேருவோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.